பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம், நான் உங்கள் சுந்தரபாண்டியன். நான் கடந்த ஏப்ரல் மாதம் 2025 தமிழக ஆளுநர் மாண்புமிகு ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு சட்டத்தை இயற்றினார். அது என்னன்னா, கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் 5 வருஷம் ஜெயிலு, 1 லட்ச ரூபா அபதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்குண்டான விளக்குறையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கொடுத்திருக்காரு. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 3 விதமா பார்க்குறேன். துறை ரீதியாகவும் பார்க்குறேன், தனி மனிதாவும் பார்க்குறேன், வணிக ரீதியாகவும் பார்க்குறேன். முதல்ல துறை ரீதியாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு மேலாளர், வங்கி மேலாளர் இருக்காங்க, கடன் வாங்குறாங்க, வாடிக்கையாளர் கடன் வாங்குறாங்க. கடன் வாங்குற வாடிக்கையாளரை 2 விதமாக எடுக்கலாம். பிணை கொடுத்து வாங்குற வாடிக்கையாளர் இருக்காங்க, பிணை இல்லாம வாங்குற வாடிக்கையாளரும் இருக்காங்க. இதை வங்கி மேலாளர் அதை வசூல் பண்றது அவருடைய கடமை. ஏன்னா அவருக்கு டார்கெட் இருக்கும், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பண்றாங்க. அதை நம்ம அவருடைய கடமையை நம்ம குறுக்கீடு பண்ண முடியாது. அவர் சட்ட ரீதியா ஒருத்தவங்க கடன் கட்டலை அப்படின்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வீட்டு கடன் வாங்கியிருக்கீங்க அது அப்படின்னா, அது என்பி ஆகுது அப்படின்னா நீங்க 13(1) ஃபர்ஸ்ட் அனுப்பலாம், 13(4) அனுப்பலாம், அப்புறம் சிம்பாலிக் பொசிஷன் எடுக்கலாம். இதுதான் ரூல். அதுக்கப்புறம் டிஆர்சி கோர்ட்ல போட்டு வாங்குறது கொள்றதுங்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்த உண்டான நடைமுறை. இதை தவிர்த்து வங்கி மேலாளர் தனிப்பட்ட முறையில் அவருடைய நேர இடத்துல போயிட்டு, அவங்க வீட்டில் போயிட்டு மிரட்டுறதோ திட்டுறதோ, வசூல் பண்ணி ஆகணும், கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றத யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்தான். அது தண்டனைக்குரிய விஷயம்தான். அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் தனி மனித ரீதியான்னு பார்த்தா, இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்குறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுற மனப்பான்மை, அதை நான் சொல்ல வரேன். மனித நோக்க நேயத்தோட அதை நான் சொல்ல வரேன். அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் மருத்துவமனையில் இருக்காரு, அவர் தான் அந்த குடும்பத்துடைய வருமானம் அவர் தான் ஈட்டுறாரு. மற்றபடி எல்லாருமே அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்கன்னு வைங்க. அவர் ஐசியூல இருக்காரு, அவருக்கு ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ மருத்துவ உதவி தேவைப்படுது. அப்ப இவங்க கையெழுத்து போட்டாதான், டாக்குமெண்ட்லாம் கையெழுத்து போட்டாதான் நான் தருவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்களா, இல்லை மனித நேயத்தோட சரிம்மா அவர் நல்லபடியா பொழைச்சி வரட்டும் அப்படின்னு நினைச்சு செய்யணுமா? அப்ப இதை இவங்க வாங்குறவங்க அதை நினைச்சு நல்லபடியா சரி ஓகே அவங்க நம்ம கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சு அதை திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்துல இந்த சட்டத்தை சில சமூக விரோதிகள் காசை வாங்கிட்டு ஏமாத்துறதுக்கும் நிறைய வழிவகை இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை மறுவடிவம் கொடுத்து இன்னும் விளக்கமா மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர் இதை தெளிவா சொல்லணும். இந்த சட்டங்கள் நான் பினான்சியல் இன்ஸ்டிடியூட், அதாவது அன்ரிஜிஸ்டர்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூட் இதை எப்படி கையாளுறது அப்படின்றத தெளிவா சொல்லணும். ஏன்னா எமர்ஜென்சிக்கு கடன் வாங்கிட்டு, இல்லை எமர்ஜென்சிக்கு பணத்தை வாங்கிட்டு, இல்லை நம்பிக்கைங்கிற பேர்ல பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை தவறுதலா பயன்படுத்துறதுக்கு நிறைய வழிவகை இருக்கு. அதை தெளிவா சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதே நேரத்துல வணிக ரீதியா பார்த்தா சிறு வியாபாரிகள் இதனால நிறைய நஷ்டப்படுவாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை இழக்க நேரிடும். அதனால இந்த சட்டம் மறு வடிவம் கொண்டு இன்னும் முறை பிரகாரம் தெளிவா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு நம்பிக்கைங்கிற பேரு இல்லாம போய் அடுத்து பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம், நம்ம கையில இருக்கிற பணம் நம்ம தான் பிடிச்சு வச்சுக்கணும், முதல்ல மனிதநேயம் செத்துரும், அடுத்து நம்பிக்கைங்கிற பேரு வரவே வராது, யாருக்குமே உதவி செய்யற மனப்பான்மை போயிடும்.
அதனால இந்த சட்டங்களை வந்து கொஞ்சம் திருத்தங்கள் பண்ணி கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். நன்றி.